ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் கூட நாம் தெரிந்து கொள்கிற பாடம் என்னென்னா, 8வது காட்சி. ஆண்டவர் உயிர்த்து 7 காட்சி வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ 8வது காட்சியாக அவர் ஒருத்தர் காட்சி கொடுக்குறாரு. அப்போ அது யாருன்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய அப்போஸ்தலர் பவுல். இப்போ பவுல் வந்து பார்த்திங்கன்னா, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம், திருத்தூதர்கள் 9வது அதிகாரத்தில் அவர் வந்து தமாஸ்குக்கு போகிறார். சிரியா தேசத்தில் உள்ள தமாஸ்குக்கு அவங்கள வந்து அங்கே உள்ள கிறிஸ்தவர்களை வந்து பிடிக்கலான்ட்டு போகிறார். அப்படி போகிற வழியில் பார்த்திங்கன்னா, ஆண்டவர் அவருக்கு வந்து ஒரு ஒளியாக காட்சி கொடுக்குறார். ஒளியாக குடிச்சது, சவுலே சவுலே ஏ அப்படின்னு, ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது, இதோ நீ வந்து இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு போ, நேர் சந்தில் போய் இந்த வீட்டில் தங்கிடு அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவருக்கு 3 நாள் வந்து கண் பார்வை வந்து ஒரு செதில்களால் அடைக்கப்பட்டிருக்குது. அப்புறம் அப்போ பவுல் வந்து 3 நாள் சாப்பிடாம பசியா பட்டினியா 3 நாள், அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? திடீர்னு நல்லா இருக்கிற மனுஷனுக்கு திடீர்னு ஒரு இதுவாகிடுச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி பவுலுக்கு வந்து அந்த சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அப்போ அந்த சூழ்நிலை ஏற்படும்போது ஆண்டவர் வந்து அந்த காட்சி மூலிமா அவர் விளக்குறார். பாருங்கள், ஆண்டவர் வந்து விண்ணகத்துக்கு போயிட்டு 40வது நாள் வந்து விண்ணகத்துக்கு மேலே போயிட்டு அவர் முதல் காட்சி கொடுத்த ஆள் யாருன்னா பவுல். அந்த ஒளி, அதாவது அவர் யெகோவா தேவன் என்ற பவர். நீங்கள் யாத்ராகமத்தில் பாருங்கள், மோசே வந்து சொல்வார், ஆண்டவரே உமது மாட்சியை நான் காண வேண்டும். இதை விடுதலை பயணம் சொல்லுவாங்க, யாத்ராகமம் இல்லை விடுதலை பயணம் சொல்லுவாங்க. அதில் 33வது அதிகாரத்தில் 18லேருந்து 23 வரைக்கும் படிச்சேன்னா, அது மோசே சொல்வார், ஆண்டவரே உமது மாட்சியை நான் காண வேண்டும் சொல்வார். அப்போது ஆண்டவர் சொல்வார், இதோ என்னை முகமுகமாக பார்த்து யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஆனாலும் வந்து இந்த பாறையின் பிளவுள்ள நீர், நான் போகும்போது என் கையை வைத்து உன்னை மறைத்து கொள்கிறேன், என் பின்புறத்தை மட்டும் நீ பார்ப்ப அப்படின்னு சொல்வார். அதாவது அவர் வந்து மகிமையின் தேவனாக, அவர் பிதாவாக இருக்கும்போது அந்த இது கொடுக்குறாரு. அதே மாதிரி அவர் ஒரு இதில் இருக்கும்போது அவர் கடந்து போகும்போது அவர் தன் கையால் மறைச்சி கொள்கிறாரு. அவர் பின்புறத்தை பார்க்கும்போது அவருடைய முகம் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருந்துச்சு. அதை பார்க்குறவங்க வந்து ரொம்ப கண்ணு பூசிச்சு. அவர் தன் முகத்தை வந்து ஒரு துணியால் மூடிக்கொண்டார் அப்படி சொல்லியிருக்கு. அப்போ அவ்வளோப்பட்ட பிரகாசம் வந்து அந்த பழைய ஏற்பாடில். இப்போ அதே பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாடு எப்படி தேவன் வந்து விண்ணகத்துக்கு ஏறி போய் அவர் மகிமை அந்த இது பெற்றுக்கொண்டாரோ, அதே மாதிரி அவர் இறங்கி வந்து சவுலை சந்திக்க வர்றாரு. சவுல் தான் பவுலானார். அப்போ அவரை சந்திக்க வரும்போது அவர் தன்னுடைய அந்த ஒளியின் அந்த ஒளியினுடைய அந்த வல்லமையினால் பவுலால் கிட்ட வர முடியல. அப்போ அவருடைய கண்கள் வந்து அந்த நேரத்தில் குருடாகப்பட்டுச்சு. அப்போ அவ்வளோ பவர்ஃபுல் தேவன் அவர் பார்த்தீங்கன்னா எப்படி வெளிப்படுத்துகிறாங்க பாருங்கள். யாத்ராகமத்தில் வெளிப்படுத்தினவர் அப்போஸ்தலர்லேயும் அதே மாதிரி வெளிப்படுத்துகிறாரு. அங்கே மோசைக்கு வெளிப்படுத்தினவர் இங்கே பவுல் ஐயாவுக்கு வெளிப்படுத்துகிறாரு. அப்போ பவுலை வெளிப்படுத்தும் போது தன்னுடைய அந்த பவர்ஃபுல் இதில் வராரு. வந்து நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் எல்லாம், நான் தான் தேவன், நான் தான் எல்லாம், பிதா சுதன் தூய ஆவி எல்லாமே நான் தான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போவார். அப்போது அதே மாதிரி அவர் வந்து அந்த தமாஸ்கில் வந்து ஒரு யூதா வீடு ஏதோ அவங்க வீட்டில் வந்து நேர் சந்தில் வீட்டில் இருக்கும்போது இன்னொரு ஊழியக்காரராகி அனனியாவுக்கு வந்து தரிசனம் கொடுத்து, அனனியான் போது அதோ அடியேன் கேட்கிறேன் போது, இதோ நீ போ இந்த நேர் சந்தில் இப்போ சவுல்ன்ற ஒருத்தர் இருப்பார், அவருக்கு வந்து நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன், நீ போய் அவரை வந்து குணப்படுத்தினோன்னு. ஆண்டவரே இவர் தான் வந்து நம்மளை கிறிஸ்தவங்களை ரொம்ப அழிக்கிறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். இல்லை அவன் என் பொருட்டு அநேக பாடுகள் படுவான், நீ போய் அவனை குணமாக்குன்னு சொல்லும்போது அவர் அனனியா போய் அந்த நேர் சந்தில் போய் அந்த யூதா வீட்டுக்கு போய் அவருக்கு வந்து சவுலே
ஏதோ ஆண்டவர் என்னை அனுப்பிச்சாரு, ஏதோ நீ பார்வையடைவேன்னு சொல்லி அவர் கண்ணில் கை வைக்கும்போது அந்த செதில்கள் விழுந்து அவர் பார்வையடைந்து அங்கேயே அவர் ஞானஸ்நானம் பெற்றார். அப்போது அவர் யெகோவா தேவனை நினச்சிட்டு இருந்தவர், அவர் மேலே அவ்வளோ பக்தியாக இருந்தது சவுல். அதன் பொருட்டு தான் வந்து கிறிஸ்துவ பின்பற்றவங்களை வந்து கொலை செய்யவும் பிடிச்சிட்டு வரவும் அவர் வந்தார். ஆனால் அந்த யெகோவா தேவன் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பாருங்கள், அவர் பவுலா மாறினார். மாறி அவரை மாதிரி சுவிசேஷம் யாருமே சொல்ல. எல்லாம் சொல்லுவாங்க பவுல் ஊழியம் பண்ணுறேன். பவுல் ஊழியம்லாம் உங்களால் பண்ண முடியுமாங்க? பவுல் ஊழியம் உங்களால் பண்ண முடியுமா? அவரை மாதிரிலாம் ஊழியம் பண்ண முடியுமா? அவர் எத்தனை கல் அடிச்சிருக்காங்க, செத்துட்டான்னு போயிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவர் எழுந்துச்சி வந்தார். கூடையிலேருந்து மேலேருந்து மாடியிலேருந்து இறக்கியிருக்காங்க அங்கே மாட்டிக்கக்கூடாதுன்ட்டு. கப்பலில் போகும்போது எத்தனை நாள் பசி பட்டினியோடு இருந்தார். அங்கே அங்கே உயிரோடு போயிரு பாம்பு கடித்து சாவாமல் இருந்திருக்காரு. அப்புறம் எத்தனை நாள் பட்டினி இருந்திருக்காரு, நிர்வாணமாக இருந்திருக்காரு. ஏசப்பா அப்படி ஒரு 40க்கு 1 குறைவா 39 அடி வாங்கினார். அதே மாதிரி பவுலையா 5 வாட்டி அடி வாங்கினாருன்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி பவுலையா வந்து அவர் இன்னொரு மெயினாக என்னென்னா, அவர் வேலை செஞ்சு கூட இருக்கவங்களுக்கும் சாப்பாடு சாப்பிட கொடுத்தாரு அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது இப்பேற்பட்ட தேவனை வணங்குற பவுல் அப்போ எப்படி இருந்திருக்காரு பாருங்க. அப்போ ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் எவ்வளோ வசதியாக வாழ்ந்தவர். அவர் ஒரு ஆளுநர் மாதிரி அவ்வளோ வசதியாக வந்தவர். தேவனை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு இப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாமல் அவர் வந்து ஒரு பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்து ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சு கடைசியில் ரோமில் வந்து சிறை சேதம் செய்யப்பட்டார். அப்போது அந்த பவுலையா ஊழியம் மாதிரிலாம் உங்களால் பண்ண முடியாது. பவுலையா ஊழியம் சொல்லாதீங்க, தயவுசெய்து சொல்லாதீங்க. அதெல்லாம் வாழ்றது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்த கூட விட்டு கொடுக்க மாட்டோம். அவன் என்னை மதிக்கலையா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற இந்த திமிரு, நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆணவம், பெருமை, பொறாமை, அப்புறம் இந்த இது இந்த பொம்பளைங்க மாதிரி வந்து மற்றவங்கள வந்து இந்த போட்டு கொடுக்குறது, சொல்லி கொடுக்குறது, ஆள் காட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எவ்வளோ பண்ணிக்கிறோம். இச்சை அவர் பவுலே சொல்கிறாரு, நான் எதை அடைக்கணும்னு நினைக்கிறோம் அதை என்னால் அடக்க முடியல, எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோன்னு அதை என்னால் செய்யாமல் இருக்க முடியலன்றார். அப்படி இருந்தும் அவர் வந்து அவரை அந்த அளவுக்கு இருந்திருக்காரு. பாம்பு கடித்து சாவாமல் இருக்கார். அப்போ அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? அவர் பாம்பு கடித்து சாவாமல் இருக்கிறதுனா சாதாரண விஷயமா? அவர் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக வாழ்ந்திருப்பார். இப்போ நம்ம அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நம்ம அவ்வளோ பரிசுத்தம்லாம் இல்லை. அதனால் பவுல் ஊழியெல்லாம் பண்ணுறேன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. அவர் மிகப்பெரிய ஊழியக்காரர். அதாவது எல்லாரையும் விட பயங்கரமாக அவர் தான் வந்து அப்போஸ்தலர்களே ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட வந்து பவுலை வந்து நம்ம அவர் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லாதீங்க. அவர் எல்லாருக்கிட்டையும் நன்கொடையாக தான் காசு வாங்கினார் இல்லையா? நம்ம தான் வந்து இந்த தசமபாகம் கொடு, அது கொடு, இது கொடுன்னு வாங்கின்னு இருக்கிறோம். அவர் பாருங்கள், யாருக்காவது உதவி செய்யணுன்னா அன்று அவங்க நன்கொடை கொடுத்தாங்க, இன்று அவங்களுக்காக நீங்கள் நன்கொடை கொடுங்க. இப்படி தான் வந்து அவர் வாங்கினாரே தவிர யாரையும் வந்து இந்த தசமபாகம் கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கலாம் வாங்கலைங்க. அந்த மாதிரி நம்ம வந்து பவுலையா ஊழியம் மாதிரி பண்ண முடியாது. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது திக்கற்றவர்களை விசாரித்து விதவைகளுக்கு, அது வயசான விதவைகளை வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி, ஏழைங்களுக்கு உணவு கொடுத்து, ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுத்து வாழணும். அப்போ ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா 8வது காட்சி பார்த்திங்கன்னா பவுலையாவுக்கு எப்படி தோன்றியிருக்காரு பாருங்கள். அவர் தன்னுடைய மகிமையின் வந்து தோன்றியிருக்காருங்க. அப்பேற்பட்ட தேவனை நம்ம வணங்கின்னு இருக்கிறோம். நாமளும் அவரை வேண்டுவோம். இந்த நிகழ்ச்சியை உங்களோட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்ததுக்கு நன்றி. உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென்.